வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 34வது நாளோட கேமு. நேற்று என் நண்பர் ஊர்லேருந்து வந்திருந்தார். சரி ஓகே, அவரோட போயிட்டு வெளியே போய் சுற்றி பார்க்கலான்னு மெரினா காலையிலே வெள்ளன கிளம்பியாச்சு. ஒரு 10 மணி 11 மணிக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுக்க போயாச்சு. 12:15 டியூட்டிக்கு போயாச்சு. அதுக்கடுத்து 1 பை 1 ஆர்டரும் எடுத்துக்கிட்டே இருந்தோம். இடையில ஒரு மோர் வேறு கிடச்சி. நான் மவுண்ட் ரோட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அப்படியே வாங்கி அந்த மோரையும் குடிச்சிட்டு அதுக்கடுத்து கோபாலபுரத்தில் தான் ஒரு டெலிவரி கரெக்டாக கலைஞர் ஐயா ஒரு வீட்டுக்கு பேக் சைடு ஒரு 2-3 வீடு தள்ளி அப்படியே அந்த ஆர்டரையும் நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து ஆர்டர் 1 பை 1 போட்டுக்கிட்டு இடையில அண்ணா நகர் போடுறான், மவுண்ட் ரோடு போடுறான், திருவான்மையூர் போடுறான், மாற்றி அடிச்சுக்கிட்டே இருந்தான். நீ என்ன தான் அடித்தாலும் அடி வாங்குறதுக்கு நான் ரெடிடா, ஆனால் அமௌண்ட்டு கொடுறான்ட்டு நானும் ஓட்ட ஆரம்பிச்சிக்கிட்டே இருந்தேன். ஆர்டர் நான் 1 பை 1 கொடுத்தான். நைட்டுக்கு மேலே கொஞ்சம் ஆர்டரும் ஸ்லோ பண்ணிட்டான். சரி ஓகே, இதுக்கு மேலே ஆர்டர் தர மாட்டான் போலன்ட்டு பார்க்குறது பொறுமையாக நடந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு நைட்டில் ஒரு 3 தோசை வாங்கி சாப்பிட்டு அதுக்கடுத்து ரூமுக்கு கிளம்பி மணி 1:30 ஆயிடுச்சு. அன்றைக்கோட ஏர்னிங்ஸ்னு பார்த்தா 1843 ரூபா. 31 ஆர்டர் பார்த்துருக்கோம். இன்சென்டிவ் சேர்த்து 1843 ரூபா. இன்சென்டிவ் எவ்வளோனா 525 ரூபா. டோட்டலாக அன்றைக்கோட அப்படியே ஆன்லைன் டிப்ஸ்ன்னு பார்த்தோம்னா 65 ரூபாயும் ஆஃப்லைன் 25 ரூபா வந்துருந்துச்சு. டோட்டலாக 1983 ரூபா ஓட்டியிருந்தோம். அதில் எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தோம்னா பெட்ரோலும் ஃபுட்டும் கழிச்சது போக நம்ம கைக்கு கிடச்சது 1133 ரூபா. ஓகே, டைம் இஸ் குவாலிட்டி. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.